ஒரு படத்தை திருப்பி ஆடியன்ஸா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுற படம்னா என்ன படம்? வெண்ணிலா கபடிக்குழு. ஆஹா. டைரக்டரா இல்லனா என்னவா இருந்திருப்பீங்க இப்போ? ஸ்போர்ட்ஸ் பிளேயரா? ஸ்போர்ட்ஸ் பிளேயர். என்ன ஸ்போர்ட்ஸ் சார்? கபடி ஆர் கிரிக்கெட். ஓகே. வாவ். ஒரு ஆக்டர் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நீங்களே ஸ்டன் ஆயிட்டீங்கன்னா எந்த ஆக்டர் சொல்லுவீங்க? ஒரு ஆக்டர். சிம்பு. சிம்பு. அண்ட் ஒரு படம், இந்த படத்தை பார்த்துட்டு நான் டைரக்ட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ண வச்ச ஒரு படம்னா எந்த படம்? அப்படி மத்த படத்தை பார்த்து ஃபீல் பண்ண மாட்டேன் நான். அந்த மாதிரி எந்த படமும் பார்த்து ஃபீல் பண்ணதில்ல. ஓகே. ஏதாவது ஒரு படத்தோட ஸ்கிரிப்டை பார்த்துட்டு சார் இந்த ஸ்கிரிப்ட் மாதிரி தான் நம்மளும் யோசிச்சிருந்தோமே அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் வந்திருக்குதா? இல்லை, அப்படி லைட்டாக அந்த மாதிரி சாயல் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி இருக்கும், நிறைய படங்கள் இருக்கு. பட் அதை நம்ம இப்படி பொது வெளியில சொல்லக்கூடாது. அடுத்ததாக ஸ்ட்ராங் ஸ்கிரிப்டா இல்ல பெரிய ஸ்டாரா? ஸ்ட்ராங் ஸ்கிரிப்ட். நியூ கமர்ஸா எக்ஸ்பீரியன்ஸ்டான நடிகர்களா? நியூ கமர்ஸ். பிக் பட்ஜெட்டா மீடியம் பட்ஜெட்டா சார்? ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட். ஓகே. கமர்ஷியல் சினிமாவா ரியலிஸ்டிக் சினிமாவா? கமர்ஷியல் சினிமா, ரியலிஸ்டிக் சினிமா ரெண்டுக்கும் சென்ட்ரல் ஒரு படம் இருக்கு. ஆஃப் பீட் கமர்ஷியலாகவும் இல்லாமல் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இல்லாமல் ஒரு ஆஃப் பீட்டாக ஒரு படம் இருக்கு. அதுதான் நான் மகன்ல பாண்டியன் நல்லா. நம்பகத்தன்மை இருக்கும், அதுக்குள்ள கமர்ஷியலும் இருக்கும். ஓகேங்களா சார்? இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஒரு படம் இருக்கு. அதுதான் என்னுடைய ஸ்டைல்.